யாதவ குலத்தில் விருஷினி, விருதயா, யகுவா, ஹரிவம்ஷ் போன்ற பல பிரிவுகள் இருந்தன. ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒவ்வொரு மன்னனும் தலைவனும் என்று பிரிந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். அதில் விருஷினி எனும் பிரிவிற்கு தலைவனாகவும் மன்னனாகவும் இருந்தவரின் பெயர் சுரசேனா. இவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவரின் தந்தை. சுரசேனா தன் ராஜ்யத்தின் அண்டை ராஜ்யமான குண்டிபோஜனா என்ற ராஜ்யத்துடன் மிகவும் நட்பு பாராட்டி வந்தார். குண்டிபோஜனா ராஜ்யத்தின் மன்னனது பெயர் குண்டிபோஜன். குண்டிபோஜனுக்கு வாரிசு என்று ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் சுரசேனாவிற்கு கிருஷ்ண பகவானின் தந்தையான வாசுதேவருடன் சேர்த்து மொத்தம் 17 குழந்தைகள் இருந்தனர். குந்திபோஜன் தனக்கு ஒரு குழந்தைகள் கூட இல்லாத நிலையில் தன் நண்பனுக்குத்தான் 17 குழந்தைகள் உள்ளதே, அவனிடம் சென்று ஒரு குழந்தையை தத்தெடுத்து வரலாமா என்று யோசித்து சிறிய தயக்கத்துடனே சென்று சுரசேனனிடம், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் என் ராஜ்யம் அடுத்த வாரிசு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது நண்பா, உன் குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தையை எனக்கு தத்து கொடுக்கிறாயா என்று கேட்டார். தன் நண்பனின் மனநிலையை உணர்ந்து கொண்ட சுரசேனன் தனது இளைய மகளான பிரீதாவை குந்திபோஜனுக்கு தத்து கொடுத்தார். பிரீதாவை தன் மகளாக தத்தெடுத்து கொண்ட குந்திபோஜன் தனது ராஜ்யமான குந்திபோஜனாவிற்கு அழைத்து வந்தார். குந்திபோஜனாவிற்கு வந்த பிறகு பிரீதாவிற்கு அவள் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை என்று அவளுக்கு எப்பொழுதும் நினைவு வரக்கூடாது என்பதற்காகவும் அவள் நம் மகள்தான் என்ற எண்ணம் எப்பொழுதும் அவள் மனதில் இருக்க வேண்டும் என்று நினைத்த குந்திபோஜன் அவனது பெயரையே குந்தி என்று மாற்றி பிரீதாவிற்கு குந்தி என்று பெயர் சூட்டி வைத்தான். இப்படி பிறப்பால் சுரசேனாவிற்கும் அவரது மனைவி மரிசாவிற்கும் யாதவ குல பெண்ணாக பிறந்த பிரீதா குந்த தேசத்து ராஜாவால் தத்தெடுக்கப்பட்டு சத்திரிய குல இளவரசியாக மாறி சத்திரிய குல மன்னனான பாண்டுவை திருமணம் செய்து கொண்டாள்.